பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே வச்சு கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதுவும் குறிப்பாக தமிழக முதல்வர் அவருடைய சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கவர்னன்ஸ் நடத்த தெரியல டிஎம்கேக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அந்த காலத்திலேருந்தே நடந்துகிட்டு இருக்கு. இது அரசியல் பொலிட்டிக்கல் மர்டருங்கிறது. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லோக்கலில் உள்ள எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலரோ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாமல் நடக்காது. ஆர்எஸ் பாரதி திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் அவர்கள் பேசும்போது முன்னாடிலாம் பிஏ படித்தாங்கன்னா போர்டு போட்டுப்போம், இப்போ நாயெல்லாம் கூட பிஏ படிக்குது. அதான் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பதவியில் வச்சுக்க கூடாது. இதில் துரைமுருகன் ஒன்று சொன்னது கூட எனக்கு படித்தப்போ எனக்கு கஷ்டமாக இருந்தது. டாஸ்மாகில் சரக்கில் போதை குறைச்சலாக இருக்குது அப்படின்னா அதனால தான் குடிக்கிறான்னா ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி இருக்குது. இவர் எடப்பாடி அவர்கள் பேசும்போது வி.கே. சசிகலா அவர்கள் வி.என். ஜானகி மாதிரி செயல்படணும் அப்படின்னா தென் வி வில் கன்சிடர் அதிமுக வரதை பற்றி நாங்கள் யோசிப்போங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இவங்கள அரசியல்வாதியே கிடையாது. என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியனு, தே ஆர் அப்சல்யூட்லி ஃபிட் டு பி பாலிட்டிஷியன்ஸ். சோசியல் டாக்கிஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் பிரிட்டோ. தமிழ்நாடு டாக்ஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பல்வேறு விடயங்கள் குறித்து ஆழமாக விவாதிக்க இருக்கிறோம். இந்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல், சர்வதேச அரசியல் என்று பல்வேறு தலைப்புகளில் ஆழமாக விவாதிக்கக்கூடிய உரையாடக்கூடிய பேராசிரியர் திரு வே. சிவபிரகாசம் அவர்களோடு இன்றைக்கு உரையாட இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார் வணக்கம். 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 பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே வச்சு கொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்திய அளவில் ஒரு முக்கியமான தலைவர், அதுவும் குறிப்பாக தமிழக முதல்வர் அவருடைய சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக போன மாதம் திருநெல்வேலி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அவங்க கூட்டணி கட்சி தலைவரையே படுகொலை செஞ்சுருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் தீபக் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவேந்திர குல இளைஞர் கூட்டமைப்பு தலைவர் அவரை படுகொலை செஞ்சுருக்கிறாங்க. பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள்லாம் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருந்தது தலைநகரம் கொலை நகரமாக மாறுதா, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க முடியலையா, திராவிட மாடல்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போதைப் பொருட்கள் நடமாடுது, இன்னொரு பக்கம் சர்வசாதாரணமாக இங்கே கொள்ளைகள்லாம் நடக்குது அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கிறாங்க. என்னதான் ஐடியாலஜிக்கல் ஒரு பக்கம் இருந்தாலும் கவர்னன்ஸ் நடத்த தெரியல டிஎம்கேக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நீங்கள் அப்படி சொன்னால் நான் திடீர்னு எனக்கு உத்தரப்பிரதேஷ் ஞாபகம் வருது. நீங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தா நம்ம 28 மாநிலங்களில் இது ஒன்று, ஒரு 7 யூனியன் டெரிட்டரியில். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா யூனோவில் நடந்து தெரியும் உங்களுக்கு. மாட்டுக்கறி வச்சிடலாமன் வச்சிருக்கான்னு சொல்லி கொலை பண்ணுறான். லாரி வருதுன்னா நீ இது இதெல்லாம் அடி மாட்டுக்கு அழைச்சிட்டு போகிற மாட்டுன்னு சொல்லி அவனால கொலை பண்ணுறான். இதெல்லாம் பழைய இது நடந்தது. நம்ம யோகி ஆதித்யநாத் பேரில் பார்த்திங்கன்னா அப்சல்யூட்லி லா அண்ட் ஆர்டர் கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ ஒன்று அது என்ன சொன்னால், நீங்கள் தாமரைக்கு பதிலாக அந்த சின்னத்தை புல்டோசரை கூட மாற்றிக்கலாம் அப்படிங்கிறான். அதேமாதிரி பீகாரில் நடந்தது, குஜராத்லேயும் நடந்தது. குஜராத்தில் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வேளை அங்கே ராகுல் காந்தி இல்லை தப்பிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி வெறியாட்டம்லாம் நடிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அந்த காலத்திலேருந்தே நடந்துகிட்டு இருக்கு. இது அரசியல் பொலிட்டிக்கல் மர்டருங்கிறது. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா 1757 பிறகு 1857 சிப்பாய் கழகம் நடக்குது. அதனால் பார்த்திங்கன்னா 1757ங்கிறது ஃபஸ்ட்டு இவர் பேட்டில் ஆஃப் பிளாசின்னு நடக்குது. பிளாசி அந்த பிளாசி போர் நடந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அது முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்தவன் அப்படின்னா அவர் தான் 1757 ஜெயிக்கிறாரு. கரெக்டாக 100 வருஷம் கழித்து 1857 சிப்பாய் கழகம் நடக்குது. சிப்பாய் கழகம் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிளாக் ஹோல் ட்ராஜடி கல்கட்டாவில் சும்மா ஒரு 20 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 60-70 பேர் போட்டு சஃபகேஷன் செத்து போகிறோம். அங்கேருந்து நடக்குது. இது பொலிட்டிக்கல் மர்டருங்கிறது அதுக்காக சொல்ல வர்றேன். இல்லை சார், இப்போ எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல் கொலைகள் நடக்கிறதோ அல்லது முன்விரோதமாக கொலைகள் நடக்கிறதோ இயல்பானது தான். ஆனால் இதற்கு முன்பு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது
இதே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மதுரை மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்படுறாரு. அப்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொடுத்த அறிக்கையில் ஜெயலலிதா உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு அறிக்கை கொடுத்தாங்க. தமிழ்நாடு முழுக்க ஸ்தம்பிக்க வச்சாங்க, போராட்டங்கள் நடத்துகிறாங்க. ஆனால் இன்றைக்கி அதே கட்சியோட மாநில தலைவரே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. ஆனால் திமுக கூட்டணி கட்சிகளோ திமுகவோ பெரிய அளவுக்கு ஒன்றும் சொல்லலை. எந்த பிரச்சனையை கேட்டாலும் காவல்துறை தான் காரணம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயமா, காவல்துறை தான் காரணம். எல்லாத்துக்குமே காவல்துறை தான் காரணம் அப்படின்னா காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் என்ன செய்கிறாரு? ஆமாம், இது கள்ளக்குறிச்சி விஷயத்தில் கூட இபி அவர்கள் வந்து சொன்னார் ரிசைன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம நடைமுறையில் உங்களுக்கும் சரி யாருக்கு இருந்தாலும் சரி, அந்த லோக்கலில் உள்ள எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலரோ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாமல் நடக்காதுங்க. இப்போ நான் இங்கே மேடவாக்கத்தில் நீங்கள் ஜெயச்சந்திரன் எய்த்தாப்பில் செந்தமிழ் நகர்னு ஒன்று இருக்குது. அதில் என்னுடைய பிரதரு வேலி கட்டுறதுக்காக கவுன்சிலர் வந்து நின்றுட்டார். ஒரு கிரவுண்டு வாங்கினா விற்கணும், அந்த அளவுக்கு வந்து பண புழக்கத்திற்காக இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதனால் போலீஸ் வந்து தனியாக நடந்துட முடியாது. அதிகாரிகள், காவல்துறை இதுன்னு மேலே உள்ளவங்க, கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே, இது வந்து சிஸ்டமேட்டிக்காக நடந்துகிட்ருக்கு. ஒரு 20-25 வருஷமாக சாதாரண ஒரு பட்டா வாங்குகிறோம், 10,000 ரூபா கொடுக்குறோன்னா இது மேல் வரலும் போகுது, மேலேருந்து கீழே. அதனால் போலீஸு, அதிகாரிகள், அரசியல்வாதிகள், இது ஒரு கூட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷயம் மேலே ஒன்றும் தெரியாதுல்ல, சும்மா ஒரு ஸ்கேப் கோட்டு மாதிரி சில பேர் பிடிப்போம். லாண்ட் ஆர்டர் என்பதை இன்னும் கவனித்து தான் ஆகணும். இல்லை சார், நேற்றைக்கு கூட திருப்பூரில் 2000 லிட்டர் கள்ளச்சாராயம் மெத்தனால் அந்த இது கலந்ததை அந்த சாராய ஊழலெல்லாம் அழிச்சிருக்கிறாங்க. உளவுத்துறை ஃபெயிலியர் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. எனக்கு இப்போ சமீபத்தில் படித்ததில் சுசித்ரா பேட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேலே நடக்கிற எப்படி வந்து ஒரு முடை நாற்றம் எடுத்த ஒரு சமுதாயம் இருக்குது, பல கோடி பழகிற இடத்துல அந்தந்த கார்டன் கல்ச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலையும், அங்கே எப்படி வந்து பேண்ட் ட்ரக்ஸ்லாம் யூஸ்டு, ஒரு மோசமான ஒரு சொசைட்டி மேலே இருக்குது அப்படிங்கிறத அந்த நாற்றமிட சமுதாயம் என்பதை அவங்க சுசித்ரா அவர்கள் மிக சிறப்பாக வெளியிட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, யார் எடுக்கணுமோ அவங்களே எல்லாம் ஈடுபட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? அரசியலில் தலையிடுறவங்க, நாளைய முதல்வராக வர்றேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து தொடர்பு இருக்கிற மாதிரி சொல்லப்படும் பொழுது, இப்போ என்ன வேலியை பயிரை மேய்ஞ்ச மாதிரி அப்படிங்கும்போது இங்கே என்ன அப்படின்னா, இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளமாக இருக்குது. ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கண்ணுக்குட்டி ஏதோ மாட்டுக்குட்டின்னு கொண்டு வந்து நிறுத்துறான்னு வச்சுங்க, அவன்லாம் வந்து டூல்ஸ் தான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. சும்மா நான் வந்து லட்சுமி நாராயணன், தேவாரம், அருள் போன்றவர்கள்லாம் துக்ளக்கெல்லாம் கட்டுரை எழுதி படிச்சிருக்கேன். எப்படின்னா, அந்த கேஸை க்ளோஸ் பண்ணணுன்னா யாராவது ஒருத்தன் ஊருக்கு இளைச்சவன் பிள்ளையாரோட ஆண்டின்னு பிடிச்சி காட்டுவாங்க. பட் அவன் தான் ரியல் கல்பிரிட்டாக இருக்க மாட்டான். அதுக்கு பின்னாடி வந்து இது பல ஆயிரம் கோடி நீங்கள் போயிட்டுருக்கு. நீங்கள் அது சொல்கிறீங்க, இன்றைக்கி வந்து குட்காவாக இருக்கட்டும், கஞ்சாவாக இருக்கட்டும், ஸ்கூல் பையனுக்கெல்லாம் கிடைக்கிது. அந்த இடத்தையே பார்க்குறங்க குழந்தைங்கள்லாம் பிடிக்குதுன்னா, இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் வீக்னஸ் இருக்குங்கிறது ப்ரூவ்டு தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டன்னா வீட்டுக்கிட்டே பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறாரு, அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ரொம்ப சர்வசாதாரணமாக வர்றாங்க, கொலை பண்ணுறானோ, போட்டு வெட்டுறானோ, விட்டு ஒன்றும் பறக்கிறானோ. அப்போ கேங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க இங்கே. அங்கே பீகார்லலாம், உத்தரப்பிரதேசெல்லாம் ப்ரைவேட் ஆர்மியே வச்சுருப்பாங்க அப்படிம்பாங்க. ஒவ்வொரு லேண்ட்லார்டும் வச்சுருப்பாங்க. அதனால் 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் வச்சுருப்பாங்க. அது மாதிரி இங்கேயும் வந்து அந்த இருக்குது, முந்திக்கு குறைஞ்சிருக்கு. லார்ட் ஆர்டர் வந்து இன்னும் வந்து இது ஒரு சரியாக இல்லைங்கிறது ஓரளவு உண்மை தான். ஆனால் அதுக்கு சீஃப் மினிஸ்டர் வந்து மாற்றணும், அவர் ரிசைன் பண்ணால் தீர்வாகாது. ஏனுக்குன்னா தூத்துக்குடியில் அவர் போன ஆட்சியில் இருக்கும்போது திமுக கிளைம் பண்ணாங்க. அதே தான் இப்போ இவங்க கிளைம் பண்ணுறாங்க. இது ரிட்டர்ன் ஆகினா மாதிரி மாற்றி பேசிக்கிட்டு, பட் சிஸ்டம் வந்து ரிமைன்ஸ் த சேம். தூத்துக்குடியில் 13 பேர் சுட்டு கொலை பண்ண பிறகு அவர் இபிஎஸ் என்ன பேட்டி கொடுக்க, நான் இதில் தொலைக்காட்சியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. எனக்கு என்னென்ன வேடிக்கைன்னா, சீஃப் மினிஸ்டருக்கு தனி விஜிலன்ஸு ஆஃபீஸர்ஸ் உண்டு, ப்ரீஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 13 பேர் அஜிடேஷன் நடந்து அவங்களுக்கு சுடப்பட்டு இருக்கிறாங்க, வாயில் சுட்டுருக்குறாங்க, முழங்காலுக்கு மேலே சுட்டுருக்குறாங்க, பல வயலேஷன் எல்லாம் நடந்திருக்கு. அருணா ஜெகதீசனுடைய
அறிக்கையெல்லாம் இருக்குது. அது மேலே ஆக்ஷன் எடுக்கலை. கொடநாடு எடுத்துங்க, டே லைட்டு டெக்காம பயங்கர டெக்காயிட்டு நடந்திருக்கு, கொலை நடந்திருக்கு. ஒரு சிஎம் ஏரியா, அது ஜெயலலிதாவுடைய ஏரியா, அவங்க இருந்த பிறகு நடந்திருக்கு. என்ன செய்யறது? அதேமாரி செம்மரை கடத்தவங்களும் கொலை, அதே மதுரையில் லீலாவதி கொலை செய்யப்பட்டாங்க. அப்போ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஐபி மர்டர் தான். இது ரிசைன் பண்ணணும் இல்லை. அவர் இப்போ அன்னைக்கு அரியலூரில் நடந்ததுன்னா லால் பகதூர் ரிசைன் பண்ணார், புரியுதுங்களா? உடனே ஆன்டி இண்டி அஜிடேஷனில் வந்து ஓவி அலகேஷன் சி சுப்ரமணியன் ரிசைன் பண்ணாங்க. அதெல்லாம் அந்த பழைய கதை. இப்போ பெங்காலில் வந்து ரயில்வே விபத்து நடந்து பெரும் ரயில்வே மினிஸ்டர் ரிசைன் பண்ணலை. இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது, அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்காங்க, மாற்றுறதே கிடையாது. எவ்வளவோ கிரிமினல் சார்ஜஸ் இருந்தாலும் அது ட்ரையலில் இருக்குது, கோர்ட்டில் சப்ஜுடிஸில் இருக்குது அப்படின்னு இருக்கான். எப்படி இருந்தாலும் பவரில் இருக்கிறது, சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு குறிக்கோள் வந்துடுச்சு எங்கே பார்த்தாலும். இப்போ வெல்ஃபேர் ஸ்டேட் இல்லை, இது இல்ஃபேர் ஸ்டேட்டு. உன்னால் முடிஞ்சால் நீ பண்ணிக்க, என்னால் முடிஞ்சால் நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. இப்போ ஒரு எந்த ஒரு மினிஸ்டரும் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அதுலேருந்து யாரும் வந்து விலகிறது கிடையாது. அவங்க திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த லாண்ட் ஆர்டர் என்பது சரி செய்யப்பட வேண்டியது தான், இன்னும் சரியாக பண்ணணும். அது வந்து ஸ்ட்ரக்சரல் டிவைடு, இந்த அமைப்பு, இந்த கட்டமைப்பில் உள்ள ஒரு மோசமான நிலையை வந்து சரி செய்தாக வேண்டும். ஆர்எஸ் பாரதி திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் அவர்கள் பேசும்போது, முன்னாடிலாம் பிஏ படித்தாங்கன்னா போர்டு போட்டுப்போம், இப்போ நாயெல்லாம் கூட பிஏ படிக்குது, பிஹெச்டி பட்டம்லாம் திராவிட இயக்கம் போட்ட பிச்சை, இதுக்கு முன்னாடியே நீதிபதிகள் தலித்துகள்லாம் நீதிபதிகளாக வந்தது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை, இப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாரு. அதான் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பதவியில் வச்சுருக்க கூடாது. அந்த காலத்தில் என்ன அதை தான் நினச்சேன், இங்கிலீஷ்காரன் வந்து ரிட்டைர்மெண்ட்டுன்னு வச்சுருக்கான். அவருக்கு ரிட்டைர்மெண்ட் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி. வின்ஸ்டன் சர்ச்சிலே வந்து அவன் வந்து செகண்ட் வேர்ல்டில் ஹி ஷோல்டர் தி என்டையர் வேர்ல்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி உண்டாலும் கூட ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒன்று உண்டு. இதில் துரைமுருகன் ஒன்று சொன்னது கூட எனக்கு படித்தப்போ எனக்கு கஷ்டமாக இருந்தது. டாஸ்மாகில் சரக்கில் போதை குறைச்சலாக இருக்குது அப்படின்னா அதனால தான் குடிக்கிறான்னா ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி இருக்குது. இவர் வந்து ஒரு அத்தாரிட்டி, ஒரு பவரில் இருக்கிறக்கூடியது, சீனியர் மோஸ்ட் மேனு, நம்பர் 1ன்னு வச்சுங்க, அவர் சிஎம் அடுத்து உள்ளவர். இது டாஸ்மாகில் சொல்கிறது வந்து இது என்ன இருக்குதுன்னா, வெளியில் போய் அந்த மெத்தனால் போட்டதை குடிக்கிறது சரிங்கிற மாதிரி வந்துடுது. போதைக்காக அவன் போகிறான், அதுக்காக அவன் கலக்கிறான்னு. இதெல்லாம் சரியான ஆர்எஸ் பாரதி பேச்செல்லாம் பிஏன்னா எல்லா காலத்துலேயும் உண்டு. அந்த காலத்தில் 8வது படிச்சுங்க டீச்சர் எனக்கு தெரியும். அப்புறம் வந்து எஸ்எல்சி முடித்த பிறகு எஸ்எல்சி முடித்தவன் வந்து ஒரு கிளர்க்கு ஆடிட்டு வேலை பார்ப்பான். நீ எம்ஏ படித்தாலும் ஜாயினிங் ரிப்போர்ட் எழுத தெரியாதுங்க, ஜாயினிங் ரிப்போர்ட் தெரியாது. எனக்கு நல்லா தெரியும், நான் டாக்டரேட் வாங்கியிருக்கேன், என்னுடைய தீசிஸ் வந்து ஹார்வர்டில் ரெஃபரன்ஸில் போயிருக்கேன். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், ஸ்டாண்டர்டுன்னு இப்போவும் இருக்குது. இப்போ டிஏவியில் எல்லாம் படித்தோம், அட்டாசமாக இருக்கும். இப்போ என்னுடைய பேத்தியெல்லாம் படிச்சிருக்கு, நல்லாயிருக்கும். அதனால் இவர் படிச்சுட்டா ஒன்றும் இல்லை, இவர் படிச்சுட்டா கபில் சோல் மாதிரி பேசுவார் இவர் ஆர்எஸ் பாரதி. அங்கே சிங்வி மாதிரி பேச முடியுமா சுப்ரீம் கோர்ட்டில்? இப்போ இங்கே உள்ளவங்கள யார்கிட்ட போகிறாங்க, அங்கெல்லாம் போகிறாங்க, நாட்டின் லாயர்ஸ்லாம் போகிறாங்க. அப்போ என்ன ஹார்வர்டில் படித்தவன் தான் அங்கே இருக்கிறான். அங்கே உள்ள லாயர்ஸ் எல்லாம் ஹார்வர்டில், இங்கே படித்தவங்க யாரும் கிடையாது. டாக்டர்ஸ்லாம் எங்கே எஃப்ஆர்சிஎஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் போங்க, அப்போல்லோவில் பாருங்க, குவாலிஃபிகேஷன் கடைசியில் எஃப்ஆர்சிஎஸ் எல்லாம் படித்தவங்களே. இங்கேருந்து போனவங்களாம் சீனியர் நர்ஸுங்கிறான் இங்கிலாண்டில். இப்போ என்னுடைய தெரிஞ்சவர் வந்து பாஸ்டனில் வந்து டைரக்டர் இருந்த ஐஎஸ் போஸ்ட் யார் டிவிஎஸ் ஐயங்கிற வீட்டில் இருந்து அவங்க எல்லாம் பார்த்து எல்லாம் ஹெல்ப் பண்ணி அங்கே போய் ஸ்டான்லியில் படித்து கோல்டு மெடல் வாங்கி போனவர். எல்லாம் என்ன இங்கேருந்து பறந்துடுறானே. டாக்டர் சுப்ரமணிய சாமி அடிச்சுக்கிறாரு, ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இங்கேருந்து போகிறான். எல்லாம் இன்டலெக்சுவல்ஸ், ஹைலி குவாலிஃபைடு, டெக்னிக்கல் நோ போயிடலாம். அப்போ இங்கே இருக்கிற ரிசோர்ஸஸை பார்க்குறது இங்கே இல்லை. அப்போ என்ன ஆயிடுது, சாதாரண பொறுக்கிகளை அவன் இவன் இது மாதிரி சுப்பிரமணிய சாமி வார்த்தையில் சொன்னால் கண்ட பொறுக்கிகளை கண்ட கற்றுக்கு வந்துடுறான் அப்படின்னு அவர் சொன்னது சரியாக போயிடும். இப்போ இங்கே என்னென்னா, நீங்கள் சொன்ன ஆர்எஸ் பாரதியோ துரைமுருகனோ அவங்கெல்லாம் பார்ட்டியை விட்டு விலகி மற்ற சீனியர் மேலே இருக்கணும், கடைசி வரலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 60 வயசு 65 வயசுக்கு மேலெலாம் அவங்கெல்லாம் இருந்தால் அவங்க பேசுகிறது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது. சார், இப்போ இந்தியாவிலேயே இஃப் ஐம் நாட் ராங்
4 எம்பிக்களோ 6 எம்பிக்களோ தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மார்க்சிஸ்டோடு சேர்த்து இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், இந்த கூட்டணி கட்சிகள் கடந்த முறை இதே மாதிரியான பிரச்சனைகளுக்கு அவங்க காட்டின வீரியமும் போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் இந்த முறை ரொம்ப மென்மையான ஒரு போக்கில் தமிழக அரசை கண்டிக்கிறோங்கிற வார்த்தை கூட இடம்பெறல. இல்லை, அது நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இடம் பொருள் ஏவல் இருக்குது ரிசர்ச்சில் உண்ட டைம் அண்டு ஸ்பேஸுமா எந்த காலகட்டத்தில் எந்த இடத்துல இருக்குன்ட்டு. சில நேரத்தில் வந்து உண்மை ஊமையாக இருப்பாங்கல்ல, அங்கே பேசக்கூடிய எல்லாம் இன்டலெக்சுவல்ஸ் எனக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய பார்ட்டி லெஃப்ட்டு தான், லெஃப்ட் பார்ட்டிஸு. சார் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, அது வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற எதுக்குமே கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ யாருமே பேச மாட்டாங்க. உத்தரப்பிரதேசத்தில் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒன்று நடந்துருச்சு, மணிப்பூரில் ஏதாச்சும் ஒன்று நடந்துருச்சுன்னா இவங்க இங்கே தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணல. இல்லை, இப்போ அதுதான் இங்கே நடக்கிற பிரச்சனைக்கு பற்றி பேச. இல்லை, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அவங்களுக்கு அது தெரியாமல் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் சர்வைவல்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, மதிமுக இருக்குல்ல, அவர் எதனால் வெளியில் போனார், எதனால் உள்ளே வந்தார்? வாரிசு அரசியல் எதிர்த்து அன்னைக்கு ஸ்டாலின் ஐத்து தான் போனார் இல்லையா? எம்ஜிஆர் எதுக்கு வந்தார்? மூக்கமுத்து வாரிசு அரசியல் அப்படிங்கிறது. இன்றைக்கி பல்வேறு இன்றைக்கி பிடிஆர் எங்கே இருக்காருன்னு தெரியாது, ஏன் சைலண்டாக இருந்தார் அப்படின்ட்டு. அப்போ மதிமுக இதோட கூட்டணி இருக்குது, அந்த அரசியல் இருக்குங்கன்னு காப்பாற்றணும்னு இருந்தார். அதனால் சர்வைவல் பாலிட்டிக்ஸ் இப்போ இந்தியாவில் நடக்கிறது சர்வைவல். வாழ்ந்தாகணும், நம்ம அறிமுகம் வேணும், அடையாளம் இழக்கக்கூடாதுன்னு. அது மாதிரி தான் இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு கட்டத்தில் இவ்வளோ தூரம் பர்சன்டேஜ் ஓட்டு இல்லை, இவ்வளோ எம்பி இல்லை, இவ்வளோ எம்எல்ஏ இல்லை அப்படின்னு இழக்கக்கூடிய நிலைமை இருந்தது. அப்போ கூட்டணி சேர்ந்துட்டுது. அப்போ என்ன ஆகிடுது, இது சர்வைவல் தான். நீங்கள் சொல்கிற உண்மை தான். இப்போ எனக்கெல்லாம் வந்து மார்க்சிஸ்ட் எக்கனாமிக்ஸ் தான், எனக்கு வந்து நான் லெஃப்ட்டு தான். எனக்கு பார்ட்டியில் எதுலையும் இல்லையே தவிர ஒரு எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸருங்க முதல்ல நான் லெஃப்ட்டு தான், நான் ரைட்டு கிடையாது. அப்போ அவங்களுடைய இது நல்லா தெரியுது, ஆனால் பேச முடியாது. காரணம் மக்களை வந்து மாஸ் எஜுகேஷனும் பண்ணலை. அவங்களுக்கு எது ரைட்டு எது ராங்கு தன்னுடைய ஓட்டுன்னுட்டு அவங்களுக்கு என்ன சொன்னா. ஏன்னா நீ கொடுக்குற படிப்புங்கிறது இவர் சொல்கிறார, அவன் படிக்கிறான் இவன் படிக்கிறான்னா நீங்கள் நம்பர் தானே பேசுகிறீங்க. இத்தனை பேர் வந்து ட்ராப் அவுட் ஆகிறான், இத்தனை பேர் பட்டம் தாடி வாங்கினான். பட்டம் வாங்கணும் படிக்க தெரியுமா? தெரியாத. அப்போ வந்து என்ன ஆகிடுது, உனக்கு ஊமையனுக்கு வளர வரல எண்ணிக்கை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி எஜுகேஷனில் வந்து சரியான இப்போ எஜுகேஷன் மக்கள்கிட்ட போகல. அப்போ இங்கே வந்து கார்பரேட்டைசேஷன், கம்யூனலைசேஷன், சென்ட்ரலைசேஷன் போயிடுச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசியும் சரியில்லை, மாநில கட்சிகளுடைய பாலிசி ஓரளவு தான் இருக்குது. அப்போ இப்போ வந்து அதெல்லாம் இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் படி நடக்கிறத ரூல் ஆஃப் லா இல்லைங்க. என்னை பொறுத்தவரைக்கும் எங்கேயுமே ரூல் ஆஃப் லா படி கொண்டு வருவதற்கு துணிச்சல் இல்லை. காரணம் என்னன்னா மைட் இஸ் த ரைட்டு. இப்போது எல்லாமே மாறி இருக்குது. அப்படி மாறிப்பட்ட நிலத்தில் இந்த காலகட்டத்தில் இப்போ கம்யூனிஸ்ட் பேசணும், ஏன் இண்டிவிஜுவல்ஸ் யாரும் பேசுகிறது இல்லையா? இப்போ என்ன கூட்டணியில் உள்ள கட்சியெல்லாம் ஒரே கட்சியாக இப்போ திமுகவை ஆதரித்து தான் எல்லாம் இருக்காங்களா கூட்டணியில்? இப்போது பாஜக இருக்குது, பாஜக பேசுது, அவங்க எல்லாம் கண்டிக்கிறாங்களே, பேசுகிறாங்களே. அப்போ இபிஎஸ் வந்து சென்ட்ரலோட கூட்டணியாக இருந்தால் பேசுவார், கூட்டணியில் இல்லை. இப்போ அவர் வேணா திமுகவை போச்சுன்னா நம்ம வரலாம் அப்படிங்கிற மறைமுக இவருக்கு ஒரு ஆதரவான கொள்கை தான் இருக்குது இபிஎஸ்க்கு. இப்போ இபிஎஸ்ஸு, ஓபிஎஸ்ஸு, டிடிஎஸ்ஸு, சசிகலா இவங்க சேர்ந்தா அடிச்சிடலாம். சரிலையே, இப்போ இவங்க ஓட்டை கொட்டி பாருங்கள், இவங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ 40 வந்தாங்க. இவங்கெல்லாம் நான் ஒரு 15-20 வந்துருப்பாங்களே எம்பி. இல்லை, நேற்றுக்கு எடப்பாடி அவர்கள் பேசும்போது விகே சசிகலா அவர்கள் வந்து விஎன் ஜானகி மாதிரி செயல்படணும் அப்படின்னா தென் வி வில் கன்சிடர் அதிமுக வரதை பற்றி நாங்கள் யோசிப்போங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இவங்கள அரசியல்வாதியே கிடையாதுங்க. என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியனு, தே ஆர் அப்சல்யூட்லி ஃபிட் டு பி பாலிட்டிஷியன்ஸு. எம்ஜிஆர் இருந்தார். ஏன்னா எம்ஜிஆர் வந்து அண்ணாவோடு இருந்து அந்த இயக்கத்தோடு இருந்து அவருடைய லிமிட்டேஷன் விளையாடலாம் தெரிஞ்சு அவர் ஒரு தலைவராகவும் அவர் இதுக்கு வந்து உண்மையாக இருந்து போயிட்டாருங்க. அவருடைய நிலையில் ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களும் துணிச்சலாக படிப்பை வச்சுட்டு ஏதோ ஒன்று செய்து போயிட்டாங்க. இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் என்னன்னே தெரியலங்க உங்களுக்கு. அவங்க வந்து ஒரு ஜீரோ தான். அவங்க ஓ பன்னீர்செல்வங்கிறதும் எல்லாமே உண்மையான ஓ. அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டிய கட்சிங்க.
இப்போ நான் என்னுடைய இது நான் இப்போ 2026 பல கட்சி போயிடுங்க. அதில் வந்து தேமுதிகலாம் வராது. எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ அவங்களும் ஒரு அனாதையான கட்சி மாதிரி ஆயிடுச்சு. பிஜேபியோட தர்றதா அல்லது டிஎம்கேட தர்றதா, அது வந்து டிடிக்கு எங்கே இருக்குன்னு இவங்க பிரிஞ்சதுனால அழிந்து போகிறதுக்கு சீக்கிரம் நல்ல வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, இனிமேல் பணம் இல்லாமல் எது இருந்தாலும் கோடிக்கணக்கில் வேண்டியிருக்கு. அப்படி இல்லாமல் எம்எல்ஏ இன்னும் வர முடியாது. அப்போ யாரோடையும் சார்ந்து இருக்கணும். யாரும் சார்ந்தோன்னா தனக்கு கொள்கைன்னு கிடையாது, அடையாளம் இல்லை. அப்போ நீ வந்து இந்த அரசியலில் நீ ஏன் இருக்கிற, உனக்கு ஏன் கட்சி, உனக்கு ஏன் கொடி, உனக்கு ஏன் தலைமைங்கிற கேள்வி வரும்போது இவங்க அடிபட்டுருவாங்க. இந்த காம்படிஷனில் நீங்கள் வந்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே, ஏடிஎம்கேன்னா பலாயிரம் கோடி சொத்து இருக்குது, அதனால் அந்த கட்சி இருக்குது. பணம் இல்லைன்னா அந்த கட்சி கிடையாது. சசிகலாலாம் சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கோ டிடிவி இருக்கிறதுக்கோ ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி இவங்க எல்லாமே வந்து சரியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்ஷன்லாம் விட்டுரு. உண்மையிலே காப்பாற்றினது யார் அப்படின்னா ஆடிட்டர் குருமூர்த்தி தான். இந்த ஓபி இந்த மணி இன்றைக்கி ஏடிஎம்கே இருக்குதுன்னா யாரால் இருக்குது அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் ஆடிட்டர் குருமூர்த்தினால இருக்குது. இல்லைன்னா இது இந்நேரம் எத்தனையோ சங்கு ஊதிட்டு போகணும். அதனால் இன்னையை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டிய கட்சிங்க. பாஜக தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 5 ஆண்டுகள் நாங்கள் வெற்றிகரமாக இந்த 3வது முறை ஆட்சியை நாங்கள் நிறைவு செய்வோம். காங்கிரஸ் கிட்டத்தட்ட 30-35 கட்சிகளோடு கூட்டணியோடு இருந்தாலுமே கூட அவங்களால எப்பயும் இந்த ஆட்சியை கவிழ்க்கவோ இந்த ஆட்சிக்கு எந்த இதுவும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதியான நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க. நிறைவு கருத்தாக சுருக்கமாக அடுத்த 5 ஆண்டு காலம் பாஜக ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கே வந்து பாஜக அரசு வந்து இன்னும் 5 ஆண்டு இருக்கணும் தான் எனக்கு படுது. ஆனால் வந்து எப்படின்னா, மேன் இஸ் தி போரஸ்ட் கிரீச்சர் டு ப்ரிடிக்ட் வாட் வில் ஹேப்பன் தி நெக்ஸ்ட் மொமெண்ட்டு. அடுத்த க்ஷணம் அடுத்த நொடி என்ன நடக்கணுங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் மோடி போன்றவர்கள் சரியான ஆளாக எனக்கு படலை. இந்த சுச்சுவேஷன் இப்போ ஒன்றும் இல்லை, நிதி அமைச்சர்னா எனக்கு டாக்டர் சுப்பிரமணிய சாமி வரலான்னு நினைப்பேன். எனக்கு வந்து ஒரு எக்கானமிஸ்ட்டுங்கிற கட்சிங்கிற முறையில் இல்லை, அவர் பிஜேபியில் இருக்கார், ஆர்எஸ் அதெல்லாம் இல்லை, ஒரு எக்கானமிஸ்ட்டுங்கிற முறையில் அவர் வந்து ஒரு நிதி அமைச்சராக வரணும், இந்த கிரைசிஸை பண்ணணும். அதேமாதிரி டிஃபென்ஸில் வந்து இந்த பழைய ஆட்கள்லாம் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லவர்களாக இருக்கலாம், ஊழல் இல்லாமல் இருக்கலாம், திறமையானவர்களாக எனக்கு படலை. இந்த கிரைசிஸில் மாற்றுறதுக்கு ட்ரபுள் ஷூட்டராக வரக்கூடிய ஆட்கள் வர வேணும். அது மட்டும் இல்லை, இந்த நீட்டிஷு இவர் நாயுடு அதை என்டிஏங்கிறான்ல, அதுக்கே சொல்லுவான் நீட்டிஷு டிபெண்ட் அலையன்ஸு, அதேமாரி நாயுடு டிபெண்ட் அலையன்ஸு என்டிஏன்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் இப்போ 15,000 கோடி ஏதோ வாங்கிட்டாரு, பேசிட்டாரு, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி நாயுடு சொல்கிறாங்க. இவர் யூடிஸா இவர் நீட்டிஸு இவங்கெல்லாம் வந்து டைம் சர்வர்ஸுங்க. எந்த கொள்கையும் எதுவும் கிடையாது, பியூர்லி வந்து பதவி தான் ரெண்டுமே, நாயுடுவாக இருக்கட்டும் இவங்களாட்டும். அதுதான் இன்றைக்கி ரொம்ப பேர்த்து தெரியுது. இதெல்லாம் வந்தால் துணிச்சலாக நடவடிக்கை எடுத்து செய்யணுங்க. ஆட்சியை இழந்தாலும் பரவாயில்லை. டாக்டர் சுப்பிரமணியசாமி அதான் சொன்னார், நீ பதவிக்கு போக வேண்டியதில்லை, நீ வெளியிலேருந்து காங்கிரஸ் விடு, அவங்க உள்ள அடிச்சுக்கிட்டோம், அப்புறம் அதை வந்து பார்த்து நம்ம போகலாம், நிரந்தரமாக இருக்கலாம். இப்போ நீ போனீன்னா நீ வந்து எக்ஸ்போஸ் ஆவ, ஏன்னா இந்த கிரைசிஸை உன்னால் செய்ய முடியாது. ஏன்னா டைனமிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தெரியாதெல்லாம் பதவியில் வச்சுருக்க, பின்னாடி வந்து அதானியும் அம்பானியும் ப்ளூ பிரிண்ட் போட்டு தர்றோம் அப்படிங்கிற சொன்னார். அதனால் இன்றைய கட்டத்தில் இவங்க ஆக்ஷன் எடுங்க. இப்போ வரலும் தன்னுடைய நிலையை மாறாமல் தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறார், அது பாராட்டப்பட வேண்டியதுதான். இந்த கேபினெட்லாம் அமைச்சதெல்லாம் எந்த இதுலேயும் ஈல்டாகலை, அப்படியே பழைய செட்டப்பே கொண்டு வந்தது கூட என்னன்னா, நாங்கள் வந்து தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ எங்களுக்கு 243 இருக்கட்டும், அது காங்கிரஸ் இருக்கட்டும், எங்களுக்கு 93 வரலும் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும், நாங்கள் மைனாரிட்டியாக இருந்தாலும் கூட நாங்கள் வந்து உனக்கு வந்து தாழ்ந்து போக மாட்டோம் அப்படிங்கிறத இதுவரையிலும் எடுத்துருக்கிறாங்க, எல்லா நடவடிக்கையும் எடுத்துகிட்ருக்காங்க. இதை வந்து இவங்க ரைட்டு ராம்னு தெரிஞ்சு நல்லா துணிச்சலாக செய்து திரும்ப தேர்தல் வந்தால் கூட தவறு கிடையாது, அப்படி தான் இவங்க செய்யணும். அப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு வந்து ஆட்சி கவிழ்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அட்ஜஸ்ட் பண்ணி போனால் 5 வருஷம் இருக்கலாம், வாஜ்பாய் போல். கருணாநிதியெல்லாம் வைத்துக்கொண்டு அவர் கலைஞர்லாம் வைத்துக்கொண்டு பண்ணார் 1999. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு முடியுமா
அப்படி என்பதை இவங்க பார்க்கணும். அதான் சொன்னேனே, பிடிவாதமா அஜெண்டா படி ஆர்எஸ்எஸ் கொள்கைப்படி நடந்தாங்க அப்படின்னா துணிச்சலாக நடந்த இது பிரேக் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க கொண்ட மூர்கனும் முதலையும் கொண்டது விடாதுங்கிற மாதிரி சிஏஏவா செய்தவன், யூனிவர்சல் காமன் சிவில் கோடா செய்தவன் அப்படின்னு இருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஒன்று, செய்தாங்கன்னா நிச்சயம் பிரேக் ஆகும். அதனால் 50-50 இருக்குங்க, கேட்டாந்தி வாங்குற மாதிரி. அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் கவலணுன்னு நான் விரும்பலை, இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த 5 ஆண்டுகள் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரே காமன் டினாமினேட்டர் ஆர்பிட்டர்னா கான்ஸ்டியூஷன் படி நடந்தது. இந்த பார்லிமெண்ட் டெமோக்ரஸி படி, இந்த செக்குலரிசப்படி, இந்த சோசியலிசத்துப்படி 1976 அரசியல் சாசனத்தில் 42வது இது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்த போல் நீங்கள் கான்ஸ்டியூஷன் படி ரூல் ஆஃப் வழி நடந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. எந்த கட்சிக்கும் நீங்கள் பதில் சொல்லலாம். நம்ம இந்தியாங்கிற யுனைடெட் இந்தியாவை பாதுகாக்கலாம். மிக்க நன்றி சார். மகிழ்ச்சி. இந்த வாய்ப்புக்கு நன்றி.